தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக பேரிடர் மீட்பு படை தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, கடலூர் மாவட்டங்களுக்கு பேரிடர் மீட்பு படையினர் விரைந்திருக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு 2 தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்திருக்கிறார்கள். கனமழையின் போது பொதுமக்களை முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு அழைத்து வர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. மழையை எதிர்கொள்ள பேரிடர் மீட்பு படை தயார் நிலையில் இருக்க முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். டெல்டா மாவட்டங்களில் எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் முதலமைச்சர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், முதலமைச்சர் என்னென்ன அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறாரு? அதிகாரிகளோடு என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக டெல்டா மற்றும் சென்னை மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்திலிருந்து டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அதில் மிக முக்கிய தொடர்பாக அந்த மாவட்டங்களின் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மு.க.ஸ்டாலின் விரிவாக கேட்டறிந்தார். மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் அந்த மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் கண்காணிப்பு அலுவலருடன் காணொலி காட்சி வாயிலாக என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக விரிவாக கேட்டறிந்தார். மேலும் நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதோடு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பல்துறை குழுக்கள் மற்றும் மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அந்த குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த மாவட்டங்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தேவையான ஜேஜிபி இயந்திரங்கள், படகுகள், ஜெனரேட்டர் இயந்திரங்கள், மரமறுக்கும் இயந்திரங்கள் உள்ளிட்டவைகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின்படி திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு தலா ஒரு பேரிடர் மீட்பு குழுவும் மாநில பேரிடர் மீட்பு குழுவும் விரைந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு 2 பேரிடர் மீட்பு குழுவும் விரைந்து அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதிகளில் முதல்நிலை மீட்பாளர்கள் என்று அழைக்கப்படும் உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கான தன்னார்வலர்களும் தயார் நிலையில் உள்ளனர். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் அனைத்து வசதிகளும் தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும், கனமழையின் போது பொதுமக்கள் தாழ்வான பகுதிகளிலிருந்து முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு அழைத்து வர வேண்டும் என்றும், வெள்ள நீர் தேங்கியிருப்பின் பயிர்கள் சேதமடையாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மின்சார வசதி தங்கும் தடையின்றி கிடைக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து அலுவலர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.